நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. அந்த பல மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாற்றம் எப்படின்னா, குரு பகவான் மிதுனத்துக்கு மேலேயே தான் வரார். அதே மாதிரி ராகு 10ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கும், கேது 4ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கும் டிரான்சிட் ஆகிறார். அதே மாதிரி இது வரைக்கும் சனி பகவான் அப்படின்றவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறவர் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு பெரிய குழப்பம், என்னடா இது ஜென்ம குருவாச்சே, இந்த ஜென்ம குரு எப்படி இருக்கும்? அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மிதுனராசி மிதுன லக்ன அன்பர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஏன்னா அது எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்கள் குடும்பத்தாரிடமே நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்றது நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதுன்றது உண்டு. பட் இப்போ அனைத்துக்கும் ஒரு விமோச்சனம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத விட அவருடைய பார்வை பலம் தானே ரொம்ப முக்கியம். அவர் உங்களுடைய 5ஆம் வீட்டையும் உங்களுடைய 7ஆம் வீட்டையும் உங்களோட 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ அது பெரிய 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 ப்ளஸ். எந்தெந்த வகையில் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% உண்டு. எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தாலும் இந்த வருஷம் அற்புதமான ஒரு திருமணம் நடக்கும். இங்கே நோட் பண்ணுங்கள், அற்புதமான அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ரொம்ப பயம். கல்யாணம் பண்ணிக்கவே பயப்படுறீங்க, கமிட்மெண்ட்டுனாலே பயப்படுறீங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள், அதாவது 2025 உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் அப்படின்றது ரொம்ப திருப்தியான திருமண அமைப்பாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நடக்கும்போது ஏன் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவானுடைய மாற்றத்துக்கு அப்புறம், குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் யோகத்தின் அடிப்படையில் கொண்டு போயிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கல்யாணம் ரொம்ப வருஷமாச்சு, ஏன் 16 வருஷமாகி குழந்தை பிறக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக என்னடா டக்குன்னு ஒரு குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்றவங்களுக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கீங்க ஆனால் எதுவுமே சக்ஸஸ் இல்லைன்றவங்களுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறதுனால அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட திருப்தியாக, பயம்ன்ற ஒரு பாயிண்ட்டே இல்லாமல், எத்தனை மிஸ்கேரேஜ் ஆயிருந்தாலும் சரி இப்போ உருவாகிறது. அதாவது நான் எப்போ சொல்கிறேன், 2025 குரு பயிற்சிக்கு பிறகு கரு உருவாக்கக்கூடிய குழந்தை நல்ல ஹெல்த்தியான குழந்தையாகவே உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பயம் என்ன அப்படின்னா, அப்பா இத்தனை நாள் வரைக்கும் சனி பகவான் 9ல் இருந்தார், இப்போ ராகு 9லையா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. பட் ஸ்டில் கவலை வேண்டாம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே. ஏன்னா குருனுடைய பார்வை முழுமையாக உங்கள் மேலேயே உட்கார்ந்துட்டு அவர் ராகுவை பார்க்குறார். அப்போது ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் வராதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தொழிலில் பல கரெக்ஷன்ஸ் அவர் ஏற்படுத்தி அதனால் அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை பண்ண முடியலையே, அவங்க ஆசைப்படுறாங்க, ஹையர் எஜுகேஷன் அனுப்ப முடியலையே, அவங்க நினச்ச ஸ்கூலில் சேர்க்க முடியலையே, அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ண முடியலையே, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களே, ஏற்றுக்காமல் இருக்காங்களே, அது தப்பாச்சே அப்படின்ற தத்தளிப்பெல்லாம் மிதுன ராசிக்கு இருந்தால் அது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ உங்களால் உங்களுக்கு நிம்மதி, உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு குழந்தைகள் உருவாகினாலும், குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் குருவாக இருந்து வழிகாட்டுறதுனாலையும் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டுமா, 3ஆம் வீட்டில் கேது அப்படின்றது விளையாட்டு இல்லை. அந்த கேது நிறைய 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 சாந்த தன்மையை உங்களுக்கு கொடுக்கும், ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். இல்லை ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிட வேண்டாம். அதே மாதிரி
பேராசை பெருநஷ்டம் அப்படின்றதும் நீங்கள் ரொம்பவே உணரணும். ஏன்னா இந்த இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஏன்னா இப்போது அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ப்ரொசீஜரில் ஏதாவது ரூபத்தில் பணம் வந்ததுன்னா சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை அவர் மார்ச் 29 அப்புறம் பார்க்குறார். அப்போ சனி பகவானுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால நீங்கள் சரியில்லாத நியாயத்தின் அடிப்படையில் இல்லாத ரூபத்தில் ஏதாவது பணம் வந்திருந்ததுன்னா அது கண்டிப்பாக பல ரூபத்தில் விரயமாயிடும். ஏன்னா சனி பகவான்றது விளையாட்டு இல்லை. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் எது கரெக்ட் எது நியாயம் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு புது வேலை காத்துட்ருக்கு. அந்த வேலை திருப்திகரமாக இருக்கும். அதாவது நீங்கள் பயந்து என்னடா இது இந்த வேலையை மாறுறோமே இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் போனது தான் ரைட்டுன்றதும் புரியும். அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்கு அது ரொம்பவே ப்ளஸ் அப்படின்றதும் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படிச்சுட்ருக்கீங்க, இன்றைக்கி ஹையர் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஃபீல்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணணுன்னு புரியாமல் ஓகே மேபி இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸஸ் எல்லாம் போய் உங்களை பிஹெச்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். நான் சொன்னது படிப்பில் மட்டும் இல்லை, பிஹெச்டி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டெசிஷன் நீங்கள் எடுத்தது தான் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டெசிஷன் தான் இப்போ இந்த வருடம் உங்களை எடுக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய தடுமாற்றத்தை எல்லாம் உங்களை ஓவர் கம் பண்ண வச்சு அதன் மூலிமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணிடுவீங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையான லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வாழ்க்கை அப்படின்றது புரிய வைக்கக்கூடிய வகையிலையும் இப்போ உங்களுக்கு குரு பகவான் வரார். ஸோ 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார் அப்படின்னா விளையாட்டு இல்லை. அதே மாதிரி அந்த 7ஆம் வீடு அப்படின்றது உங்களுக்கு குரு பகவானுடைய வீடு. அப்போது எமோஷன் அப்படின்றத விட அறிவுபூர்வமாக நியாயத்தின் அடிப்படையில் அப்படின்ற விஷயம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் யாருக்கெல்லாம் வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சோ, வீடு ரிப்பேர் பண்ணி முடியவே இல்லை, ஒரு சின்ன விஷயம்னு ஆரம்பித்தோம் அப்படியே வருஷக்கணக்கில் இழுத்துட்டே போகுது, அப்பா வெறியமாயிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி, நெகட்டிவ்க்கு உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் பலது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான், 8ஆம் வீட்டில் சனி, அடுத்த 9ல் சனி அப்படின்றது போய் இப்போ 10ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது குருவனுடைய வீடாக இருந்து குருவும் அங்கே மேலேயே வரும்போது பல ரூபத்தில் பல நியூ டெக்னிக்ஸ் உங்களுக்கு தோணும். அண்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் தெளிவாக இருக்கும். நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்தெல்லாம் வெளியில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவீங்க. மன ஆரோக்கியம் அப்படின்றது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை. எதில் நிதானம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும். நீங்கள் எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரோக்கியம் 6ஆம் வீடு அப்படின்றது எந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை காமிக்குதோ அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஹெரிடிட்ரி சம்மந்தமான ஹெல்த் ப்ராப்ளத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ், தைராய்டு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹார்ட் சம்மந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். பல விஷயங்கள் நீங்கள் மன சந்தோஷத்துக்குள்ளே வந்தே தருவீங்க. ஸோ வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.